السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நினைமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நவாக்கு இஸ்லாம் என்ற அந்த நூலில் காலை வகுப்பில் நாம் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியங்களில் முதலாவது காரியத்தை பார்த்தோம். அதில் அஷ்ஷிர்கு ஃபீ இபாதத்தில்லா, அல்லாஹ்வை வணங்குறதுல ஷிர்க் செய்வது, இணை கற்பிப்பது அப்படின்றத பற்றி பார்த்தோம். முதல்ல இபாதத்துனா என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அடிப்படைகள் என்ன, நிபந்தனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து வாங்க ஷிர்க்கை பற்றிய சில விவரங்களை இப்போ நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது விஷயம், ஷிர்க் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷிர்க் என்றால் அதற்கான வரைவிலக்கணம், அதற்கான தாரீஃப், பொருள் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் ஏதேனும் ஒன்றையாவது அல்லது ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தது, பிறருக்கு திருப்புவது, அதுக்கு பேர் தான் ஷிர்க். உதாரணத்துக்கு அறுத்து பலியிடுறது, குர்பானி கொடுக்கறது, இது ஒரு இபாதத்து. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இதை அல்லாஹ்வுக்கு செய்யாமல் அவுளியாக்களுக்கு நான் ஒரு ஆட்டை அறுக்கிறேன், நல்லடியார்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து பலியிடுறேன் என்று செஞ்சார்னா, இவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை அல்லாஹ் அல்லாத பக்கம் திருப்பிட்டார். இதுதான் ஷிர்க். இப்போ ஷிர்க்குன்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்திலிருந்து எதையாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவன் பக்கம் திருப்புறது. பொதுவாகவே ஷிர்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஷிர்க் என்று நம்ம பொருள் கொள்வதாக இருந்தால் ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க ஷிர்க்கு. ஆமான அர்த்தம், பொதுவான அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஷிர்க் என்பது அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதிலையும் வரும், அல்லாஹ்வை வணக்க வழிபாட்டில் ஒருமைப்படுத்துவதிலையும் ஷிர்க்கு வரும், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்லையும் ஷிர்க்கு வரும். உதாரணத்துக்கு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதில் ஷிர்க்கு எப்படி வரும்? அல்லாஹ்வை நம்ம நம்புறதுல ஒரு பகுதி என்ன, அல்லாஹ் தான் ரப்பு, அவன் தான் நம்மளை படைக்கிறவன், அவன் தான் நம்மளை பரிபாலிக்கிறவன், அவன் தான் நமக்கு நன்மை அறிக்கிறவன், அவன் தான் நமக்கு தீமை நீக்கிறவன் என்று நம்ம நம்பணும். ஒருத்தவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு தாயத்தை அணிகிறேன், ஒரு தாவீதை போட்டுக்கிறேன், இதை அணிந்தால் இதற்கு நேரடியாக நன்மை அளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கயிறுக்கு இருக்குது, இந்த தாயத்துக்கு இருக்குது நம்புறாரு. இது முசீபத்தை தடுக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்குன்னு நம்புறாரு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அல்லாஹ்வை அவனை ரப்பாக இருப்பதில் இணை கற்பித்துட்டார். யாரெல்லாம் தாயத்தை தகுந்து போகிறாங்களோ அதன் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சாங்கன்னா, நன்மை தீமை அளிக்கக்கூடிய அதிகாரம் அந்த தாயத்துக்கு இருக்குது நம்புகிறாங்கன்னா, இவங்க அல்லாஹ்வை ரப்பா இருப்பதை இணை வைக்கிறாங்க. எப்படி இணை வைக்கிறாங்க? அல்லாஹ்வை ரப்பா இருப்பதுன்னா என்ன, படைத்து பரிபாலிக்கிறோம் அல்லாஹ் தான், நம்மளை படைச்சது அல்லாஹ், நமக்கு உணவளிக்கிறது அல்லாஹ், ரிஸ்கை தர்றது அல்லாஹ், நன்மை தர்றது அல்லாஹ், தீமை நீக்கிறது அல்லாஹ் என்று நம்ம நம்பணும். இப்போ ஒருத்தவர் இல்லை நன்மை தீமை அளிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தாயத்துக்கு இருக்குது, தகுடுக்கும் இருக்குன்னு நம்புறான்னா, இது என்ன, அல்லாஹ்வை ரப்பாக இருப்பதில் அவன் இணை வைக்கிறான். அப்போ ஷிர்க் என்பது அல்லாஹ்வை ரப்பாக இருப்பதிலையும் வரும். அதே மாதிரி பாருங்க, ஷிர்க் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளில் கூட வந்துடும். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் என்ன, அஸ்ஸமீ. அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பெயர் என்ன, அல் அலீம். என்ன அர்த்தம்? அஸ்ஸமீனா கேட்பவன், அல் அலீம்னா அறிந்தவன் அர்த்தம். இப்போ நம்ம என்னத்தை எங்கிருந்து எந்த மொழியில் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் கேட்குறான். அது நம்ம எந்த நிலையிலேருந்து ஒன்று சொன்னாலும் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே இல்லை பிரத்யேகமான ஒரு பண்பு, சிஃபத்து. ஒருத்தர் சொல்கிறார், இல்லை எங்கள் ஊரில் ஒரு அவுலியா இருக்காரு, அவருக்கு கூட யார் எங்கேருந்து அழைத்தாலும் கேட்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது, அதே மாதிரி யார் எங்கேருந்து அழைத்தாலும் அவர் அறியக்கூடிய இது அவருக்கு பவர் இருக்குது, யார் என்ன சொன்னாலும் அவருக்கு தெரிஞ்சிடும் என்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாருன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பண்பை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு பிற படைப்பினங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அல்லாஹ்வை அவனுடைய பண்புகளில் இணை வைத்தவர் ஆகிடுவார். அப்போ இணை வைப்பு என்பது அல்லாஹ்வை ரப்பா இருப்பதிலையும் வரும், அல்லாஹ்வுடைய பண்புகளில் இணை வைப்பதை கொண்டு வரும். மூன்றாவது, வணக்க
வழிபாட்டில் இணை வைப்பு வரும். எப்படி அதை முன்னாடி நான் சொன்னேன், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை அல்லாஹ் அல்லாதவன் பக்கம் திருப்புறது. ஒருத்தர் சஜ்தா செய்கிறாரு, அவனுடைய பெற்றோருக்கு சஜ்தா செய்கிறாரு, அல்லது ஷேக்கு முரீதுன்ற பேரில் அவர் சூஃபீஸில் போய் அதில் ஒருத்தருக்கு தன்னுடைய ஷேக்குக்கு வந்து சஜ்தா பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் என்ன? அல்லாவை ரப்பாக அல்லாவை வணங்குறதுல இணை வைக்கிறது. அப்போ இணை வைப்புன்னு சொன்னால் அல்லாவை ரப்பா ஏற்பதுலேயும் வரும், அல்லாவுடைய பண்புகள்லையும் இணை வைப்பு என்பது வரும். அடுத்து அல்லாவுடைய வணக்க வழிபாட்டிலையும் அதை வேறொருத்தருக்கு திருப்புவதன் மூலமாகவும் இணை வைப்பு வரும். இது ஷிர்க்குக்கான பொதுவான அர்த்தம். ஆனால் குர்ஆன் சுன்னால அதிகப்படியாக ஷிர்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் தௌஹீதுல் உலூஹியால் வரக்கூடிய ஷிர்க்கை தான் அதிகப்படியாக சொல்லப்படும். பிரத்யேகமான அர்த்தம் அதுதான். ஷிர்க்குன்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக முதல்ல வர அர்த்தம் எது? அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டில் இணை கற்பிப்பது. அப்போ அந்த ஷிர்க்கை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஷிர்க்குக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. பொதுவான அர்த்தம்னா அல்லாஹ் ரப்பா ஏற்பதில் இணை வைப்பு வரும், ரெண்டாவது அல்லாவுடைய பண்புகளில் இணை வைப்பு வரும், மூணாவது அல்லாஹ் வணங்குவதில் இணை வைப்பு வரும். ஆனால் ஷிர்க் என்பதற்கு பிரத்யேகமான அர்த்தம்னா அல்லாஹ் வணங்குற பார்த்தீங்களா, தௌஹீத் உலூஹியா, அதில் மட்டும் வருது. இது விளங்கிக்கணும். சரி, இப்போ ஷிர்க்குன்னா என்னன்றது நம்ம விளங்கிக்கணும். அடுத்து பாருங்க, ஷிர்க்கை பற்றிய சில சந்தேகங்கள் நம்மள பல பேருக்கு இருக்கும். அது பற்றி சில தெளிவுகளை நம்ம பார்த்துக்கலாம். முதலாவது சந்தேகம் என்ன? நம்மள நிறைய பேர் தர்காக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள்ன்ற பேரில் அவங்க பக்கம் போவாங்க. போய் அவங்கள அழைப்பாங்க, அவங்கள்ட்ட துவா கேட்பாங்க, குழந்தை இல்லையா அவங்ககிட்ட உதவி தேடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்ககிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஷிர்க் இல்லை. சரி, இப்போ ஷிர்க்குன்னா என்னங்க என்று கேட்டால் நம்ம மக்கள் சொல்லுவாங்க, ஷிர்க் என்றால் சிலைகளை வணங்குறாங்க தெரியுமா, கல்லை வணங்குறாங்க பாருங்க, அதாங்க ஷிர்க்கு. நம்ம செய்கிறதுலாம் ஷிர்க்கு கிடையாது. அவுலியாவை வந்து உதவி காலிச்சிட்டா அவங்க பேரில் வசீலாவை தேடிட்டு அது ஷிர்க்கா? அதெல்லாம் ஷிர்க் கிடையாது. ஷிர்க்குன்னு சொன்னால் நாம் வந்து கல்லை வணங்குறது ஷிர்க்கு, சிலையை வணங்குறது ஷிர்க்கு, மற்றதெல்லாம் ஷிர்க்கு கிடையாது. அப்போ ஷிர்க்குன்னா என்ன? சிலை வணங்கினா மட்டும்தான் ஷிர்க்கு, கல்லை வணங்கினா மட்டும்தான் ஷிர்க்கு அப்படின்ற மாதிரி விளங்கி வச்சிருக்கோம். நிறைய பேர் அப்படி தான் வணங்கி இருக்காங்க. இது தவறான புரிதல். ஷிர்க்குன்னு சொன்னால் சிலையை வணங்கினா மட்டும்தான் கிடையாது. ஷிர்க்கு எத்தனையோ வகை இருக்குது. அதில் சூரியன் ஒருத்தர் வணங்குறாரா, அதுவும் ஷிர்க்கு தான். மலக்குமாரில் வணங்குறாரா ஒருத்தவர், அதுவும் ஷிர்க்கு தான். ஒருவர் மரத்தை வணங்குறாரா, அதுவும் ஷிர்க்கு தான். ஒருவர் சிலையை வணங்குறாரா, அதுவும் ஷிர்க்கு தான். ஒருத்தர் கபரை வணங்குறாரா, அதுவும் ஷிர்க்கு தான். அப்போ ஷிர்க் என்பது சிலையை வணங்கினா மட்டும் கிடையாது. ஷிர்க்கினுடைய பல கேட்டகரி, பல வகை இருக்குது. அதில் ஒரு டைப் தான் என்ன? சிலையை வணங்குறது. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தை சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை இணையாக்காதீர்கள். ஷைஆன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை இணையாக்காதீர்கள். அரபியில் மாரிஃபா நக்கீரான்னு சொல்லுவான். மாரிஃபா நக்கீரானா என்ன? உதாரணத்துக்கு அல் பைத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல் பைத்துனா வீடு, அல் பைத்துனா குறிப்பிட்ட ஒரு வீடு. இப்போ ஒருத்தர் அல் பைத்துன்னு சொல்கிறாரோ குறிப்பிட்ட ஒரு வீட்டை தான் அவர் சொல்கிறாரு, விளங்குதுங்களா? இதே அலிஃப்லாம் இல்லாமல், மாரிஃபா இல்லாமல் நக்கீராவை கொண்டு வரான்னு வச்சுங்க, பைத்துன். பைத்துன்னா ஒரு வீடு. அந்த ஒரு வீடு ஓட்டு வீடாகவும் இருக்கலாம், அந்த ஒரு வீடு மாடி வீடாகவும் இருக்கலாம், அந்த வீடு வந்து பழைய வீடாகவும் இருக்கலாம், அந்த வீடு புது வீடாகவும் இருக்கலாம். அப்போ அவர் வீடுன்னு சொன்னது அவர் குறிப்பிடாமல் சொன்னார்னா எந்த ஒன்றும் அதுக்குள்ளே வரும். அலிஃப்லாம் வைத்து குறிப்பிட்டு சொன்னார்னு சொன்னால் அவர் எதை மென்ஷன் பண்ணுறாரோ அது மட்டும் தான் வரும். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இங்கே அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் நக்கீராவை சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை இணையாக்காதீங்க. அப்போ எந்த ஒன்றை இணையாக்காதீங்கன்னா சிலையை கொண்டு வந்தாலும் ஷிர்க்கு தான், மரத்தை கொண்டு வந்தாலும் ஷிர்க்கு தான், மலக்கை கொண்டு வந்தாலும் ஷிர்க்கு தான், நபியை கொண்டு வந்தாலும் ஷிர்க்கு தான், ரசூலை கொண்டு வந்தாலும் ஷிர்க்கு தான், அவுலியாவை கொண்டு வந்தாலும் ஷிர்க்கு தான், நல்லடியாரை கொண்டு வந்தாலும் ஷிர்க்கு தான். அப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டில் எந்த ஒன்றை கொண்டு வந்தாலும் எல்லாமே ஷிர்க்கு தான். அதனால தான் நீங்கள் நபி ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க ஆரம்பத்தில். அங்கே சொல்லும்போது அங்கே இருக்க மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிலையை வணங்குறவங்க மட்டும் இல்லை, சிலர் சிலையை வணங்குனாங்க, சிலர் மலக்க வணங்குனாங்க, சிலர் நபிமார்களை வணங்குனாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள்
அவங்க யாரை வணங்குறாங்க? கிறிஸ்தவர்கள். நம்ம பகுதியில் வேண்டாம், சிலை வழிபாடு பின்னாடி காலத்தில் வந்துச்சு. கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாங்க. எப்படி இணை வைத்தாங்க? ஈசா நபியை வணங்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி அவரை வணங்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஷிர்க் என்று சொன்னால் சிலையை வணங்குவது மட்டும்தான் ஷிர்க் அப்படின்னா, அப்போ ஈசா நபியை வணங்குறது ஷிர்க் இல்லையா? இப்போ மலக்க ஒருத்தர் வணங்குறாரு, ஷிர்க் என்று சொன்னால் சிலையை வணங்குறது மட்டும்தான் ஷிர்க்குன்னா, அப்போ மலக்க வணங்கினாலும் ஷிர்க்கு வராதா? என்ன ஷிர்க்கு தான். அப்போ மலக்க வணங்கினாலும் ஷிர்க்கு தான், சிலையை வணங்கினாலும் ஷிர்க்கு தான், நபியை வணங்கினாலும் ஷிர்க்கு தான். அதனால தான் ரசூல்லா இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட எத்தி வைக்கும் போது பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. சிலையை வணங்கணும் இருந்தாங்க, நபியை வணங்கணும் இருந்தாங்க, மலக்க வணங்குறவங்க இருந்தாங்க, சூரியனை வணங்குறவங்க இருந்தாங்க, சந்திரனை வணங்குறவங்க இருந்தாங்க, நட்சத்திரம் வணங்குறவங்க இருந்தாங்க. இப்படி எல்லாரையும் ரசூல்லா ஒரே தட்டில் தான் வச்சு பார்த்தாங்க. இவர்கள் மட்டும்தான் இணை வைப்பாளர்கள், இவர்கள் மட்டும்தான் ஷிர்க்கு செய்கிறவங்க, அவங்கெல்லாம் ஷிர்க்கு செய்கிறவங்க அப்படி இல்லை. எல்லாரையும் ஒரே அளவுக்குள்ள தான் ரசூல்லா பார்த்தாங்க. அனைவரும் ஒன்றாக தான் செய்த ரசூல்லா எடுத்து மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. இதை விளங்குறதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. திர்மிதியில் ஒரு ஹதீஸ் வருது. அபு வாக்கித் அல் லைஸின்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஹுனைன் என்ற இடத்துக்கு போர் செய்யறதுக்காக போகிறோம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்றாங்க. மக்கா வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் மக்காவோட பக்கத்தில் உள்ள ஒரு இடம் ஹுனைன் ஒரு நகரம், அந்த இடத்த ரசூலுல்லாஹ் போர் செய்யறதுக்காக போகிறாங்க. போகும்போது மக்கா வெற்றிக்கு அப்புறம் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், பெரிய மார்க்க சட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி மக்களும் ரசூலுல்லாஹோடு வர்றாங்க. இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்து அன்பாத்துன்னு ஒரு மரம், முள்ளு மரம், அரபு பிரதேசங்களுக்கு கூட ஒரு மரம், முள்ளு மரம் மாதிரி இருக்கும், இந்த ஒட்டகங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு மரம். அந்த மரத்தை கடந்து போகிறாங்க. போகும்போது இவர்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்கல்ல, அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன செய்யுங்க, இஜ்அல் லனா தாத்த அன்வாத்தின் கமா லஹும் தாத்து அன்வாத். ஷிர்க் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த முள்ளு மரம் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆயுதங்களை அவர்கள் அந்த மரத்தில் தொங்க விடுவாங்க. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வாளை போய் ஆயுதத்தை போய் அந்த மரத்தில் தொங்க விடுவாங்க. எதுக்காக வேண்டி தொங்க விடுவாங்க? அதில் தொங்க விட்டா போர்க்களத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும், அந்த மரத்துக்கு ஒரு அபார சக்தி இருக்குது, அதில் போய் நம்மளுடைய ஆயுதங்களை வைத்தா கட்டாயமாக போர்க்களத்தில் வென்றுவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால் இப்போ நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ போய் அந்த மரத்தில் நாங்கள் எப்படி தொங்க விடுறது? முஸ்லீம் ஆகிட்டதுனால வேற ஒரு மரத்தை நீங்கள் காட்டுங்க, நாங்கள் தொங்க விடுறோன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்க, அல்லாஹ் பரிசுத்தமானவன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு, இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. மூசா நபி கிட்ட பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மூசாவே, எங்களுடைய எதிரிகளுக்கு எப்படி பல தெய்வங்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், இன்னொரு தெய்வத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க என்று மூசா நபி கிட்ட பனு இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது அது மாதிரி தான் இருக்கு, நீங்கள் சொல்கிறது அது மாதிரி தான் இருக்கு. எப்படி மூசா நபி இடத்துல பனு இஸ்ரவேலர்கள் எங்கள் எதிரிகளுக்கு பல தெய்வங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் அல்லாஹ்வை நம்பினாலும் எங்களுக்கு இன்னொரு தெய்வம் வேணும்னு சொன்னாங்களே, அது மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. நாங்கள் அப்போ என்ன அதுலேருந்து விளங்குது, இந்த இடத்துல ரசூல் என்ன சொல்ல வர்றாங்க, அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் அந்த மரத்தை வணங்க போகிறோம், அதுக்கு சஜ்தா செய்ய போகிறோம், அதுக்கு சிரம்பணிய போகிறோம், அந்த இடத்துல 2 துவா கேட்க போகிறோம் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க, எங்களுடைய ஆயுதங்களை அதை தொங்க விட போகிறோம். நாங்கள் ஏன் தொங்க விடுவாங்க, நம்பிக்கை என்ன, அப்படி தொங்க விட்டால் ஒரு வெற்றி கிடைக்கும். இப்போ என்ன விளங்குது, இணை வைப்பு என்று சொன்னால் போய் சஜ்தா செய்தால் தான் இணை வைப்புன்னு கிடையாது. ஒருவர் அதற்கு என்ன செய்கிறாரு, சிரமணிந்தால்தான் அதை அவர் இணை வைப்பு செஞ்சுட்டாரு, ஷிர்க் செஞ்சுட்டாரு அர்த்தம் கிடையாது. ஒரு மரத்தை குறித்து இந்த மரத்துக்கு அபார சக்தி இருக்குது, அல்லது ஒரு பொருளை குறித்து இந்த பொருளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது, இது மூலமா நமக்கு நன்மை கிடைக்கும், இது மூலமா நமக்கு தீமை நீக்கப்படும் என்று நம்ம நம்புனா அது கூட ஷிர்க். அதைத்தான் பார்க்குறோம். இப்போ ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க.
அப்போ ஷிர்க் என்பது எந்த அளவுக்கு நம்ம தவறாக விளங்கியிருக்கோம் பாருங்க. ஷிர்க் என்று சொன்னால் ஒரு மனித சிலையை வணங்குறது மட்டும் ஷிர்க், அது ஷிர்க்கினுடைய வகை தான். அதே மாதிரி தான் ஒருவர் தாயத்தை அணிந்து கொண்டு இதன் மூலமாக எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாருன்னா, முசீபத்தெல்லாம் வராமல் தடுத்துடும் நம்புறாருன்னா அது கூட இணை வைப்பு தான். அப்போ இணை வைப்பு என்பது சிலைகளை வணங்குறது மட்டுமல்ல, அல்லாவுக்கு இணையாக நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் அது இணை வைப்பு தான். அதை கல்லை கொண்டு வந்தாலும் இணை வைப்பு தான், மரத்தை கொண்டு வந்தாலும் இணை வைப்பு தான், மலக்கை கொண்டு வந்தாலும் இணை வைப்பு தான். வலா யஅ்முருக்கும் அன் தத்தஹிதுல் மலாயிகத வன் நபியீன அர்பாபா யஅ்முருக்கும் பில் குஃப்ரி பஅத இதா அன்தும் முஸ்லிமூன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 80வது வசனத்தை சொல்றான். மலக்கும் நபிமார்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, நீங்க மலக்குமார்களையும் நபிமார்களையும் வணங்கக்கூடிய தெய்வங்களாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று நபி போய் சொல்லுவாங்களா? ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் குஃப்ரான விஷயத்தை போய் நபி போய் எங்கேயாவது ஏவுவாங்களா? கட்டளையிடுவாங்க? அல்லாஹ் தஆலா கேட்கறான். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு சில பேர் வணங்குனாங்க, நபியை வணங்குனாங்க, மக்கத்து காஃபிருடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை? சில பேருடைய நம்பிக்கை மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் அப்படின்னு நம்பினாங்க. அப்போ அல்லாஹ் அதை மறுக்கிறான். அப்போ இணை வைப்பு என்று சொன்னால் நல்ல ஒன்று விளங்கிக்கணும், சிலைகளை வணங்குறது மட்டும் இணை வைப்பு கிடையாது, அது இணை வைப்பினுடைய ஒரு வகை. அல்லாஹ்வுக்கு இணையா எதை வணங்கினாலும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டிலிருந்து ஏதாவது ஒன்றை வேற எந்த ஒரு பொருள் பக்கம் திரும்பினாலும் அது எல்லாமே இணை வைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து வாங்க, ஷிர்கை பற்றிய இரண்டாவது ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நிறைய பேர் ஷிர்க் என்று சொன்னால் என்ன விளங்கி வச்சிருக்காங்க? ஷிர்க் என்று சொன்னால் அல்லாஹ் தான் படைக்கிறான், அல்லாஹ் மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு நம்பினாதான் ஷிர்க்கு. அல்லாஹ் மாதிரி வேற ஒருத்தர் ரிஸ்கை தருவான், அல்லாஹ் மழை பொழிய வைக்கிற மாதிரி அவுளியாக்கள் மழை பொழிய வைப்பாங்கன்னு நம்புறதாங்க ஷிர்க்கு. அப்படி யாருமே நம்பலையே அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஷிர்க்கு செய்கிறவங்க தர்கா வழிபாடு, நல்லோர்கள், மகான்கள் இந்த மாதிரி போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னால், நாங்கள்லாம் அவுளியாக்கள் மகான்களை எல்லாம் நாங்கள் இப்படிலாம் நம்பலை, அவங்க படைக்கக்கூடிய ஆற்றல் அவுளியாக்களுக்கு இருக்குது, அதே மாதிரி மலையை தரக்கூடிய ஆற்றல் நல்லடியார்களுக்கு இருக்குது, அப்படி நாங்கள் சொல்லவே இல்லையே, அப்படி நம்பினாதாங்க ஷிர்க்கு, அப்படிலாம் நாங்கள் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விளங்கிட்டாங்கன்னா, ஷிர்க்குன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் மாதிரி மற்ற படைப்பினங்களில் யாராவது ஒருத்தவர் இந்த வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு என்று நம்பினால்தான் ஷிர்க்கு. அப்படி நம்பாத வரைக்கும் அது ஷிர்க்கு கிடையாது நம்ம நிறைய பேர் விளங்குறாங்க. இது பற்றி சில விளக்கங்களை பாருங்க. என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த மக்களை நம்ம மக்கத்து காஃபிர்கள்னு சொல்றோம். இஸ்லாத்தை ஏற்றுக்காத மக்களை மக்கத்து காஃபிர்கள்னு சொல்றோம். அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் சில தெய்வங்களை வணங்குனாங்க. லாத்து, உஸ்ஸா, மனாத்து, இந்த மாதிரி சில தெய்வங்களை அவங்க வணங்குனாங்க. அந்த தெய்வங்களை குறித்து அவங்க வணங்குனாங்கல்ல, அவங்க நம்பிக்கை என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, மக்கத்து காஃபிர்கள் ஒருபோதும் அவங்க வணங்கக்கூடிய அந்த லாத்து, உஸ்ஸா தெய்வங்கள் தான் வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, மனுஷனை படைச்சது, அந்த தெய்வங்கள் தான் நமக்கு ரிஸ்கை தர்றது, மலையை தர்றது, இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குன்னு ஒருபோதும் அவங்க சொல்லவே இல்லை. அல்லாஹ் யாரை மக்கத்து காஃபிர்கள் சொல்லி குர்ஆன்ல தெரியப்படுத்துறானோ, நிரந்தர நரகத்துக்குரியவங்கன்னு சொல்றானோ, அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பல தெய்வங்களை அவங்க வணங்கினாலும் அவங்க கிட்ட நபியை எல்லாம் கேட்க சொல்றான். என்ன கேட்க சொல்றான்? குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா 31வது அத்தியாயம் அதுல 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுல்லாஹ். நபியே, அந்த மக்கத்து காஃபிர்கள்ட்ட கேளுங்க. என்ன கேட்கணும்? வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீங்கள் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மக்கத்து காஃபிர்கள் என்ன கேட்குறாங்க? வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க லாத்துன்ற தெய்வத்தை வணங்குனாங்க, உஸ்ஸான்ற தெய்வத்தை வணங்குனாங்க, மனாத்துன்ற தெய்வத்தை வணங்கிட்டு எல்லா எத்தனையோ தெய்வத்தை நபிமாரை வணங்குனாங்க, மலக்குமாரில் வணங்குனாங்க, எதையோ வணங்குனாங்க. ஆனால் வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு?
உங்க ரப்பு யாரு, உங்க ரட்சகன் யாரு, உங்க கடவுள் யாரு என்று கேட்டா அல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அல்லாஹ் என்று தான் சொன்னார்கள். மக்கத்து காஃபிர்கள் அவங்க பல தெய்வங்களை வணங்கினாலும் உங்க ரப்பு யாருப்பா, உங்க இறைவன் யாரு, உங்க கடவுள் யாரு, உங்க ரட்சகன் யாரு, வானத்தை யார் படைச்சா, பூமியை யார் படைச்சா என்று கேட்கும் போது என்ன பதில் சொன்னாங்க? அல்லான்னு தான் சொன்னாங்க. அப்போ நல்லா ஒன்று விளங்கணும். மக்கத்து காஃபிரு நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்? அவங்கன்னா அல்லான்னு யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. குரான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா குரான் இந்த மாதிரி நிறைய ஆயத்துகள் வரும். மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை தான் ரப்பா ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வை எப்படிலாம் நம்பினாங்க தெரியுமா? அல்லாஹ் தான் நம்மளை படைச்சவன், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்கை தர்றவன், அல்லாஹ் தான் நமக்கு மலையை கொடுக்குறவன், அல்லாஹ் தான் நமக்கு உயிரை தர்றவன், அல்லாஹ் தான் நம்மளுடைய உயிரை எடுக்கிறவன், அல்லாஹ் தான் நன்மையை தர்றவன், அல்லாஹ் தான் தீமையை நீக்கிறவன் என்று அல்லாஹ்வைத்தான் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. எங்கேயுமே அவங்க படைப்பது லாத் என்ற தெய்வம், நம்மை அழிப்பது உஜ்ஜா என்ற தெய்வம், நமக்கு மலையை தருவது மனாத் என்ற தெய்வம் அவங்க நம்பவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரப்பு யாருன்னா அல்லாஹ் தான். அந்த கடவுள்ன்ற தகுதி, ரப்புன்ற தகுதி, இறைவன்ற தகுதி அல்லாஹ்வை யாருக்குமே இல்லைன்னு உறுதியாக நம்பினார். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். மக்கத்து காஃபிர்கிட்ட கேளுங்க, வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, உங்களை படைச்சது யாரு, உங்களுக்கு மலையை தர்றது யாரு, சகல காரியங்கள் நிர்வகிக்கிறது யாரு, எல்லாத்துக்கும் என்ன ரிப்ளை பண்ணாங்க மக்கத்து காஃபிர்கள்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு தான் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வை தான் அவங்க ரப்பாக ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அப்ப என்ன விளங்குது? நாம என்ன சொல்றோம்? ஷிர்க்குன்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர வேறொரு இறைவன் இருப்பதால் நம்பினால்தான் ஷிர்க்குன்னா, மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை தான் ரப்பா ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை யாருமே அவங்க ரப்புன்னு சொல்லவே இல்லை. அப்ப அவங்க எல்லாமே முஸ்லிம்களா? அவங்க எல்லாமே அல்லாஹ்வை நம்பினவங்களா? அவங்க எல்லாமே சொர்க்கவாசிகளா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனை முஷ்ரிக்குன்றான், ஷிர்க்கு செஞ்சவங்கன்றான். யார? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்களை. அப்ப நம்ம நல்லா ஒண்ணு விளங்கணும். என்ன விளங்கணும்? ஒருவர் அல்லாஹ் தான் என் ரப்பு என்று சொல்வதனால் மட்டும் முஸ்லீம் ஆயிட முடியாது. அல்லாஹ் தான் என் ரப்புன்னு சொல்றதுனால மட்டும் ஒருத்தர் என்ன ஆயிட மாட்டாரு, நரகத்திலிருந்து தப்பித்திட முடியாது. அல்லாஹ் தான் என் ரப்புன்னு சொல்றதுனால ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டார். அப்படி போறதா இருந்தா மக்கத்து காஃபிர் 50 பேரும் போயிடுவாங்க. அதை சொல்றதுனால முஸ்லீம் ஆயிடுவோம்னா அவ்வளோ மக்கத்து காஃபிர்களும் முஸ்லீமா போயிடுவாங்க. அவங்க அல்லாஹ்வை தான் ரப்பா ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதினால் ஒருவர் முஸ்லீம் ஆயிட முடியாது. அப்ப என்ன விளங்குது? ஷிர்க் என்று சொன்னால் அல்லாஹ்வோடு வேறொரு படைப்பாளர் இருப்பதால் நம்பினால்தான் ஷிர்க்கு. அல்லாஹ்வோடு வேறு ஒருவருக்கு ஆற்றல் அதிகாரம் இருக்கிறது என்று நம்பினால்தான் ஷிர்க்கு. படைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் இருப்பதா நம்பினால்தான் ஷிர்க்குன்னா, மக்கத்துக்கு அப்படி நம்பவே இல்லையே. அவங்க அல்லாஹ்களை இதெல்லாம் இருக்குது நம்புனாங்க. போறோம் எதுக்கு அல்லாஹ் அவங்களை முஷ்ரிக்ன்றான்? ஏன் அல்லாஹ் அவங்கள காஃபிர்னு சொல்றான்? அப்ப இதை நம்ம விளங்கணும். அப்ப ஷிர்க் என்று சொன்னால் படைப்பது, பரிபாலிப்பது, ரிஸ்க் அளிப்பது, இது போன்ற அதிகாரம் அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் இருப்பதா நம்பினால்தான் ஷிர்க் என்பது கிடையாது. மக்கத்து காஃபிர் அப்படி நம்பவே இல்லை ஒரு காலம். அல்லாஹ்வுக்கு தான் இது எல்லாமே இருக்குன்னு நம்பினாங்க. அப்படி நம்பின மக்களை தான் அல்லாஹ் முஷ்ரிக்ன்றான். அப்படி நம்பின மக்களை தான் அல்லாஹ் நிரந்தர நரகத்துக்குரியவன்றான். அப்ப இதை நம்ம விளங்கணும். அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஷிர்க் என்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுள்ன்ற தன்மை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு இருக்கிறான் நம்பினா அதுதான் ஷிர்க்குன்னு கிடையாது. அப்படி யாருமே நம்பவே இல்லை. இன்னும் பண்ணா உலகத்துல நீங்க எல்லாருமே ஃபிரௌன் உட்பட அல்லாஹ்வை தான் ரப்பா ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஃபிரௌன் என்பவன் தன்னை சொன்னான், நான் தான் பெரிய ரப்புன்னா. அவங்கிட்ட போய் மூசா நபி சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். மூசா நபி ஃபிரௌன்கிட்ட சொல்றாங்க, மூசா ஃபிரௌனே உனக்கு நல்லா தெரியும் வானத்தினுடைய மற்றும் பூமியுடைய ரப்பு யார் என்பதை நீ நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு பனு இஸ்ராயீல் என்ற 17வது அத்தியாயத்துல அல்லாஹ் அதனால தெரியப்படுத்துறான். அப்போ ரப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகம் மட்டுமல்ல, இப்ராஹிம் நபியுடைய சமூகமா இருக்கட்டும், நூஹ் நபியுடைய சமூகமா இருக்கட்டும், எல்லாமே இணைப்பு செய்தவங்க, அதற்காக அழிக்கப்பட்டவங்க. இருந்தாலும் கூட அவங்க யார் ரப்பா ஏற்றுக்கொண்டிருந்தாங்க? அல்லாஹ்வை தான் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நல்ல ஒண்ணு விளங்கணும். நம்ம இணை வைப்புக்கு தப்பா அர்த்தத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம். இணை வைப்புனா
அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய படைத்தல், அதே மாதிரி உயிர்ப்பித்தல், நன்மை அளித்தல், தீமையை நீக்குதல் போன்ற அதிகாரம் வேறொருவருக்கு இருப்பதால் நம்பினால் தான் ஷிர்க் என்று சொன்னால் மக்கத்து காஃபிர் அப்படி நம்பவே இல்லை. இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்பினாங்க. ஆனால் என்ன, அல்லாஹ் அவங்கள முஷ்ரிக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? 2 தப்பு அவங்க பண்ணாங்க. மக்கத்து காஃபிர் அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா ஏன் முஷ்ரிக்குன்னு சொல்றான்? ஏன் அல்லாஹ் அவங்க நிரந்தர நரகத்துக்குரியவங்க சொல்றாங்கன்னா 2 தப்பு அவங்க பண்ணாங்க. என்ன தப்பு? முதலாவது தவறு என்ன பண்ணாங்கன்னா, குர்ஆன் அல்லாஹ் தெரியப்படுத்துறான். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்துல 3வது வசனம், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்வை தவிர்த்து இவங்க வேறு வணக்கத்திற்குரிய பாதுகாவலை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏற்படுத்திட்டு அந்த தெய்வத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா வணங்குறாங்க. எதுக்காக வணங்குறாங்க? அதுக்கான காரணத்தை சொல்றாங்க பாருங்க. நாங்கள் ஏன் இவர்களை வணங்குகிறோம் என்றால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள். நாங்க ஏன் இந்த நல்லடியார்களை வணங்குறோம்னா எங்கள் அல்லாஹ்விடத்தில் சமீபமாக்கி வைப்பார்கள். அப்ப என்ன விளங்குது? மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னாலும் ஏன் மற்ற தெய்வங்களை வணங்கினாங்கன்னா அதுக்கான முதல் காரணம் என்ன? இதுதான் காரணம். என்ன காரணம்? இந்த தெய்வங்கள், இந்த நல்லடியார்கள் நம்மளை என்ன செய்வாங்க? அல்லாட்ட நெருக்கமாக்கி வைப்பாங்க. இதுக்காக தான் வணங்குறோன்னு வணங்குறாங்க. இது ஒரு காரணம். இப்போ நம்ம கூட போய் பார்த்தீங்கன்னா, ஏங்க அல்லாட்ட நேரடியாக துவா கேளுங்களுங்க, அல்லாஹ்விட்ட நேரடியாக வணங்குங்களா என்ன சொல்லுவாங்க நம்ம மக்கள்? நம்மெல்லாம் பாவிகளுங்க, நம்ம எந்த நல்லடியாரை வணங்குறோமோ அவங்க எல்லாம் ரொம்ப மேன்மையானவங்க, உயர்ந்தவங்க, அவங்க நேரடியாக அல்லாட்ட நெருக்கமாக்கி நம்மளை வைப்பாங்க, இவங்க மூலமாக தான் நம்ம அல்லாஹ்வை நெருங்க முடியும். அப்போ ஏன் அல்லாஹ் இல்லாதவங்களை வணங்குறாங்க நம்ம மக்கள்? நம்மெல்லாம் பாவிகள், இந்த அவுலியாக்கள், மகான்கள், நல்லடியாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இவங்க வழியாக தான் நம்ம அல்லாட்ட போக முடியும், இவங்களை கொண்டு தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். இந்த தப்பு தான் நீங்கள் மக்கத்து காஃபிர்னு சொன்னாங்க. மக்கத்து காஃபிர் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவங்க செஞ்ச தவறு என்ன? இதுதான். என்ன தவறு? இந்த நல்லடியார்கள் நம்மளை என்ன செய்வாங்க? அல்லாட்ட நெருக்கமாக்கி வைப்பாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் மக்கத்து காஃபிர்னு சொன்னாங்க. 2வது ஒரு காரணம் பாருங்க. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மற்ற தெய்வங்களை அவங்க வணங்குறதுக்கு 2வது ஒரு காரணம் என்ன? குர்ஆன் அல்லாஹ் தெரியப்படுத்துறான். 10வது அத்தியாயத்துல 18வது வசனம், وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِندَ اللَّهِ قُلْ أَتُنَبِّئُونَ اللَّهَ بِمَا لَا يَعْلَمُ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர்த்து எந்த ஒரு இடர் தீங்கையும் அவங்களுக்கு நீக்காத, எந்த ஒரு நன்மையும் அளிக்க முடியாதவற்றை அவர்கள் வணங்குகின்றார்கள். எந்த ஒரு நன்மை தீமை அளிக்க முடியாதவற்றை அவங்க வணங்குறாங்க. அதை வணங்குறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? காரணம், நாங்க ஏன் இவங்களை வணங்குறோம்? இவங்களுக்கு நன்மை தீமை அளிக்கக்கூடிய அதிகாரம்லாம் கிடையாது. நாங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு நன்மை தீமை அளிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. நாங்க ஏன் வணங்குறோம் அவங்கள? அதுக்கான காரணம் சொன்னாங்க பாருங்க மக்கத்து காஃபிர்கள். நாங்க ஏன் இவங்களை வணங்குறோம்னா இவர்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்வார்கள். மக்கத்து காஃபிர்கள் லாத்து உஸ்ஸா, லாத்துனா இது ஒரு சிலை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். லாத்துனா என்ன? அரபியில லத்த எழுத்துன்னு சொன்னா மாவை பிசைறோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்லுவாங்க அரபியில். இந்த லாத் என்ற தெய்வம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்பெல்லாம் மக்கள் ஹஜ் செய்யறதுக்காக வரும்போது முன்னொரு காலத்துல ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரு? மக்களுக்கெல்லாம் அந்த மாவு, சத்து மாவு மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மக்களுக்கு உணவா கொடுப்பார். ஹாஜிகளுக்கு நீங்க உணவு உண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் என்ன செய்யறாரு? ஒரு கட்டத்தில் இறந்துடுறார். மரணிச்சதுக்கு அப்புறம் அவருடைய அடக்கஸ்தலத்துக்கு மேல, இறந்த அந்த கபருக்கு மேல ஒரு கட்டடத்தை மாதிரி கட்டி பிறகு அவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. இப்படிதான் லாத் என்ற தெய்வம் வந்துச்சு. லாத்துனா என்ன? பிசைவதுன்னு அர்த்தம். அதை ஒருத்தர் மாவு பிசைஞ்சு கொடுத்தாரு. பிற்காலத்தில் அவர் பேர்ல என்ன ஆச்சு? ஒரு சிலை வழிபாடு அவர் பேர்ல உருவாச்சு. இப்படிதான் காலம் தொடர்ந்துச்சு மக்கத்து காஃபிர்கள்ட்ட. அப்போ லாத் என்ற தெய்வத்தை வணங்கினாங்கன்னா அது ஒரு காலத்துல தெய்வம்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரத்துல நல்லடியாரெல்லாம் இருந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நூஹ் நபிய சமுதாயத்தை சொல்றான் பாருங்க. வகாலு லா ததருன்ன ஆரியத்துக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவா வலா யஊஸ் வயௌக் வனஸ்ரா. வத்து, சுவா, யஊஸ், யஊக், நஸ்ர், இந்த 5 யாருன்னு சொன்னா ஒரு நேரத்துல நல்லவங்களா இருந்தவங்க.
நூஹ் நபியுடைய சமுதாயத்தில் நல்ல மக்களாக இருந்தவங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன, அந்த மக்கள் அவங்களுடைய உருவத்தை வந்து செதுக்கி வச்சாங்க. எதுக்காக செதுக்கி வச்சாங்க? ஷைத்தான் அந்த எண்ணத்தை போட்டான் மனசில். என்ன எண்ணத்தை போட்டான்? நம்மளோட நல்ல மக்கள் இருந்தாங்க, போயிட்டாங்க, அவங்க நினைவார்த்தமாக நம்ம என்ன செய்வோம், அவங்களுடைய உருவத்தை எடுத்து வைப்போன்னு வச்சாங்க. காலப்போக்கில் என்ன, அந்த ஜென்ரேஷன் போனதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வருது. அவங்க பார்த்தாங்க நம்ம மூதாதையர்கள் பெற்றோர்கள்லாம் இந்த உருவங்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்தாங்க, நாமளும் அதைப்படி கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. இப்படி காலம் போக போக அறியாமை பரவ பரவ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன ஆனாங்க, நினைவுக்காக எழுப்பப்பட்டவங்க வணங்கப்படக்கூடியவங்களும் ஆயிட்டாங்க. இந்த நிலை வரக்கூடாதுன்னு தான் ரசூலா தடுக்கிறாங்க. இந்த உம்மத்தில் சிலைகள், ஓவியங்கள் இது மாதிரி வரையறத மார்க்க தடுத்துருக்கு. ஏன்? இது மூலமா இந்த உம்மத்தில் ஷிர்க் வந்துடக்கூடாது. அப்போ அல்லாஹ் தெரியப்படுத்துறான் பாருங்க, மக்கத்து காஃபிர்கள் எந்த நன்மையும் தர முடியாத, எந்த தீமையும் நீக்க முடியாதவற்றை வணங்குறாங்க. எதுக்காக வேண்டி வணங்குறாங்க அவங்களுக்கும் தெரியும். ஏன் வணங்குறாங்க? அதுக்கு காரணத்தை சொன்னாங்க. என்ன காரணம்? இவைகள் எங்களுக்காக அல்லாட்ட சிபாரிசு பண்ணும், பரிந்துரை செய்யும் என்று சொன்னார். அப்ப நல்லா ஒண்ணு விளங்கணும், மக்கத்து காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தெய்வங்கள் லாத்து உல்சால நன்மையும் தராது, தீமையும் நீக்காது. எதுக்காக வேண்டி வணங்குறோம்? இவங்களை வணங்குனா நாளைக்கு மறுமையில நமக்காக சிபாரிசு செய்வாங்க, நமக்காக அல்லாட்ட பரிந்துரை செய்வாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாவுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, வானத்துல பூமி இல்லாத ஒரு விஷயத்த அல்லாவுக்கே நீங்க சொல்லி தரீங்களா? அல்லாவுக்கே நீங்க அறிவிச்சு கொடுக்குறீங்களா? அல்லாஹ் பரிசுத்தமானவன், உயர்ந்தவன். எதை விட்டு? சிபாரிசுன்ற பேரை நீங்க இணை வைக்கிறீங்களே, இதை விட்டு அல்லாஹ் உயர்ந்தவன். இப்போ மக்கத்து காஃபிர்கள் அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அவங்க கடவுளெல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்கு, இந்த அதிகாரம் இருக்கு, இந்த இதுக்கான ஆற்றல் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். நன்மை தீமையெல்லாம் அது கொடுக்காது நல்லாவே தெரியும். ஏன் வணங்குனாங்க? அதுக்கான காரணம் இதுதான், எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம் நம்ம பகுதியில், தர்காக்கள், நல்லடியார்கள், மகான்கள்ன்ற பேரில் சில பேர் அது பக்கம் போய் அவங்ககிட்ட போய் வணங்குவாங்க, அவங்கள்ட்ட உதவிகள்லாம் கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏங்க அல்லாட்ட கேளுங்கனுங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, இந்த அவுளியாக்கள் மகான்கள் யார் தெரியுமா, நாளைக்கு அல்லாட்ட நமக்காக பரிந்து பேசக்கூடியவங்க, இப்படிலாம் பேசாதீங்க, நமக்காக என்ன செய்வாங்க, சிபாரிசு செய்வாங்க அல்லாட்ட. இதே பதிலத்தானங்க அன்னைக்கு இருந்த மக்களும் சொன்னாங்க, இதே பதிலத்தான் ரசூலா காலத்தில் வாழ்ந்த மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க. அவங்களும் என்ன, அல்லாஹ் அவங்கள முஷ்ரிக்குன்னு சொல்றான், அல்லாஹ் அவங்கள காஃபிர்னு சொல்றான். அப்போ இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒருவர் நமக்காக சிபாரிசு செய்வார்ன்ற பேர்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள்லாம் அவருக்கு செஞ்சு அது என்ன ஆயிடும், அதுவும் ஷிர்க் தான். அப்ப அந்த பதில சொன்னா அவன் மட்டும் முஷ்ரிக்கு, அதே பதில நம்ம மக்கள் சொன்னா அதெல்லாம் ஷிர்க் கிடையாது, அதெல்லாம் குஃப்ரு கிடையாது, அதெல்லாம் இணைப்பு கிடையாதுன்னா இப்போ அது அறியாம அன்னைக்கு என்ன தப்பு செஞ்சாங்களோ அதே தப்பு தான் இன்னைக்கு செய்யறாங்க. அப்ப அது ஷிர்க்குன்னா இதுவும் ஷிர்க்கு தான், இது ஷிர்க் இல்லைன்னா அதுவும் ஷிர்க் இல்லை. அப்ப அல்லாஹ் அது ஷிர்க்குன்னு சொல்றான், மார்க் அது ஷிர்க்குன்னு சொல்லுது. அப்ப அது ஷிர்க்குன்னா அதே மாதிரி முஸ்லீம் என்ற பேரை வச்சுட்டு நீங்க ஒருத்தர் செஞ்சா அதுவும் ஷிர்க்கு தான். ஒரு செயலை யார் செஞ்சாலும் அது ஒரே நிலை தான். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஷிர்க் என்பதற்கான தெளிவை நம்ம விளங்கிட்டோம். அடுத்து பாருங்க, மூணாவது ஒரு சந்தேகம். நீங்க நிறைய பேருக்கு என்ன, மக்கத்து காஃபிர்கள் அவங்க களிமா சொன்னாங்களா, அவங்க தான் லா இலாஹ சொல்ல மாட்டேன்ட்டாங்கல்ல, அதனால தாங்க அல்லாஹ் அவங்கள முஷ்ரிக்குன்னு சொல்றான். நம்ம அப்படியா, நாங்க அவுலியாக்கள், மகான்கள், நல்லடியார்கள், தர்காக்கள் அது மாதிரிலாம் ஒரு பக்கம் போயாட்டு அங்கே போய் விவாதத்துகள் போன்ற விஷயங்கள் நாங்கள் செஞ்சாலும் நம்ம களிமா சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. களிமா சொல்றது களிமா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஷிர்க் வரும்? களிமா சொன்னதுக்கு அப்புறம் எங்கிருந்து இணை வைப்பு வரும்? அவங்க மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கிட்டாலும் களிமா சொன்னாங்களா? சொல்ல. நம்ம களிமா சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. களிமா சொல்லிட்டா முஸ்லீம் தான். களிமா சொல்லிட்டா என்னத்தை பண்ணாலும் பாதிப்பு வராது. களிமா சொல்லிட்டா அது ஷிர்க் இல்லைன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இது தவறு. என்ன தவறு? சில பேர் என்ன விலகி வச்சிருக்கிறாங்கன்னா, மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கிட்டாலும் அவங்க களிமா சொல்லலை, நம்ம ரப்பா ஏற்றுக்கிட்டு களிமா சொல்லிட்டோம், களிமா சொன்னதுக்கு அப்புறம் என்ன தப்புனாலும் ஷிர்க் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். களிமா சொன்னவன் போய் ஒருத்தவன் போய் அவனை பேர் முஷ்ரிக்குன்னு சொல்ல முடியுமா? களிமா சொன்னவன் போய் ஒருத்தனை போய் நம்ம இணைவிப்பான்னு சொல்ல முடியுமா? களிமா சொன்ன ஒருத்தவன் போய் நிரந்தர நரகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரி, அப்போ நல்ல ஒன்று விளங்கிக்கணும். களிமா சொல்றதுன்னா என்ன? வெறும் களிமா சொல்றதுன்னா நாவல சொல்றது தான் களிமாவா? இப்படி கிடையாது. களிமா சொல்றதுன்னா என்ன?
நாவால் சொன்னால் மட்டும் போதாது, உள்ளத்தில் அதை உண்மைப்படுத்தணும், அதன்படி செயல்படணும். பாருங்க, ரசூல்லா கிட்ட சில முனாஃபிக்குகள் வந்தாங்க. காலில் கூட சொன்னாங்க, இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலுல்லாஹ் வயஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். ரசூல்லா கிட்ட முனாஃபிக்குகள் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, முஹம்மதே, உங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதராக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், சாட்சி சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் பொய்யர்கள், இவங்க உண்மையாளர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ என்ன விளங்குது, களிமா சொல்லிட்டு ஒருத்தர் முஸ்லீம் ஆகிடுவாருன்னா அப்போ இவங்க கூட தான் அல்லாஹ்வுடைய தூதராக நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. சொல்கிறதுனால ஒருத்தர் முஸ்லீம் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்படி ஆகிறதா இருந்தால் அன்றைக்கி முனாஃபிக்குகள் ரசூலா ஏற்றுக்கிறதா சாட்சி சொன்னாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கிறது. இப்போ என்ன விளங்குது, களிமா சொல்கிறது என்பது வெறும் நாவில் சொன்னால் மட்டும் போதாது, உள்ளத்தில் உண்மைப்படுத்தணும், செயலில் கொண்டு வரணும், அது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். ஏன் அப்படின்னு பாருங்க, ஒருவர் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறாருன்னா முதல்ல அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். ஒருவர் லா இலாஹ இல்லான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அங்கே அவர் 2 அடிப்படையை கொண்டு வர்றார். லா இலாஹ என்ற கலிமா 2 தூண்கள் மீது எழுப்பப்பட்டிருக்கு. முதலாவது தூண் என்ன? லா இலாஹ, உண்மையான வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, எல்லாத்தையும் மறுக்கணும். லா இலாஹனா என்ன அர்த்தம்? உண்மையான வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, இருக்கிற எல்லாத்தையும் மறுத்துடுங்க, எல்லாத்தையும் மறுக்கணும். சிலையை வணங்கலாமா? கூடாது. நபியை வணங்கலாமா? கூடாது. நல்லடியார்களை வணங்கலாமா? கூடாது. மரத்தை வணங்கலாமா? கூடாது. செடி கொடியை வணங்கலாமா? கூடாது. எந்த ஒன்றையும் வணங்கக்கூடாது, எல்லாத்தையும் நிராகரிக்கணும். லான்னா இல்லை, இலான்னா உண்மையான வணக்கத்துக்குரியவன். லா இலா, உண்மையான வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, எல்லாத்தையும் இஸ்லாம் முதல்ல மறுக்க சொல்லு. அடுத்து பாருங்க, 2வது தூண், 2வது அடிப்படை இல்லல்லா, அல்லாவை தவிர. இப்போ அல்லாவுக்கு மட்டும் வணக்கத்தை உறுதிப்படுத்த சொல்லுது. அப்போ ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாருன்னா முதல்ல மறுக்கிறாரு. எதை மறுக்கிறாரு? எதை வணங்கப்படுதோ எல்லாத்தையும் மறுத்துடுறாரு. அடுத்து ஒன்று உறுதிப்படுத்துறாரு. எதை உறுதிப்படுத்துறாரு? அல்லாவை தவிர, இல்லல்லா, அல்லாவை தவிர. அப்போ வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும் உறுதிப்படுத்திட்டு அல்லாவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்கிறார், மறுக்கிறார். இப்படி ஒருத்தர் சொன்னாதான் இந்த கலிமா ஏற்றுக்கப்படும். சஹாபாக்கள் இப்படித்தான் கலிமாவை சொன்னாங்க, ரசூல்லா இப்படித்தான் கலிமாவை அந்த மக்கள்கிட்ட விளக்குனாங்க. ஏதாவது ஒரு சஹாபியை பார்க்குறோம், கலிமா சொன்னதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் அவங்க ஒருபோதும் அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை, அவங்க பேரில் நேர்ச்சி செய்யவும் இல்லை, அவங்கள்ட்ட பரிந்துரை வேண்டவும் இல்லை. என்ன காரணம்? கலிமா சொன்னாலே முதல்ல மறுக்கணும். எதை மறுக்கணும்? அல்லாவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய எல்லாத்தையும் மறுக்கணும்ன்றத புரிஞ்சாங்க. 2வது உறுதிப்படுத்தணும். எதை உறுதிப்படுத்தணும்? அல்லாவுக்கு மட்டும் செய்ய வேண்டிய வணக்கத்தை உறுதிப்படுத்தணும். இப்படி ஒருத்தர் மறுக்கிறத மறுக்கணும், உறுதிப்படுத்துறத உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தினாதான் ஒருவர் கலிமா சொன்னவரா அவர். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு உட்காந்து திக்ர பண்ணுவோம், 10 முறை பண்ணுவோம் பள்ளிவாசலில். பண்ணிவிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே ஒதுக்கு போகிறோம். வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு தர்கா மாதிரி இருக்கும், அங்கே கையேந்தி துவா கேட்டு, நல்லடியாரே எங்களுக்கு அல்லாட்ட சிபாரிசு பண்ணுங்க, எங்களுக்கு கஷ்டங்களை நீக்குங்கன்னு சொன்னால் இது என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்? ஒரு பயனும் பிரயோஜனமே கிடையாது. ஏன்? இவர் மறுக்கிறத மறுக்கவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது வெறும் மந்திரம் கிடையாது, வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு நம்பிக்கை. அதை உள்ளத்தில் உண்மைப்படுத்தணும், வெளிப்படுத்தணும் வாழ்க்கையில். மக்கத்து காஃபிர்கள்ட்ட ரசூல்லா சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நீங்கள் வெற்றி அடைக்கணும்னு. நாங்கள் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. மக்கத்து காஃபிர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்லுங்கன்னாங்க, சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னாங்க? இந்த கலிமா ரொம்ப நீளம், சொன்னால் வாய் வலிக்கின்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. எதுக்காக சொல்லலை? அந்த அர்த்தம் தெரிஞ்சுது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் பாருங்க, 38வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில், அஜஅலல் ஆலிஹத இலாஹு வாஹித இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கங்கள் அனைத்தையும்
அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணுமா, ஒருத்தவனை மட்டும் வணங்கணுமா? இது ஆச்சரியமான விஷயம். அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம்ட்டாங்க. மக்கத்து காஃபிர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன்ட்டான். எதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க? அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், எந்த தெய்வங்கள்லாம் நம்ம வணங்குறோமோ எல்லாத்தையும் விடணும். இது ஆச்சரியமான விஷயம், நாங்கள் விட மாட்டோம்ட்டாங்க. உங்க இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க. இப்போ என்ன காரணம்? லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது, இதுதான் அதனுடைய பொருள் என்பது அன்று மக்கத்து காஃபிர்களுக்கு தெரிஞ்சுது. தெரிய போய் தான் கலிமாவை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நம்ம மக்க ஒரு முறை 1000 முறை சொல்கிறேன், பிரச்சனையே கிடையாது, சொல்லிப்பாங்க. 1000 முறை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த பக்கம் அடுத்தனுடைய அல்லாவுக்கு இணை வைப்பாங்க. அப்போ இங்கே என்ன விஷயம்னு சொன்னால், மக்கத்து காஃபிர்கள் கலிமாவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சதுனால அந்த கலிமாவை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நம்ம மக்கள் கலிமாவுடைய அர்த்தத்தை தெரியாம அந்த கலிமாவுக்கு சாட்சி சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, மக்கத்து காஃபிர்கள் கலிமாவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சதுனால அதை ஏத்துக்காம அல்லாஹ் அல்லாதவங்கள வணங்குனாங்க. நம்ம மக்கள், நம்மளோட இருக்கக்கூடியவங்க, நம்ம காலத்தில் வாழக்கூடிய மக்கள் கலிமாவுடைய அர்த்தத்தை தெரியாம கலிமாவை சொல்லிக்கிட்டு கலிமாவுக்கு மாத்தமா நடக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், முடிவு என்ன? ரெண்டுமே ஒண்ணுதான். அவன் அர்த்தத்தை விளங்கி அதை ஏத்துக்காம அல்லாஹ்வுக்கு இணை வச்சான், அப்ப அது இணை வைப்பு. இவங்க கலிமாவுடைய அர்த்தத்தை தெரியாம கலிமாவை சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே தீர்வு என்ன? ஒண்ணுதான். கலிமாவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை வச்சாலும் அதுவும் இணை வைப்பு தான். கலிமாவை சொல்லிட்டு அதனுடைய பொருளை விளங்காம அதை பத்தி தெரியாம இன்னொரு பக்கம் போய் அல்லாஹ்வுக்கு இணை வச்சா அதுவும் என்ன? இணை வைப்பு தான். இப்ப கலிமாவை சொன்னா இந்த ரெண்டு அடிப்படையை கட்டாயமா விளங்கணும், மறுக்கணும், உறுதிப்படுத்தணும். எதை மறுக்கணும்? லா இலாஹா. எதை மறுக்கணும்? அல்லாஹ்வை தவிர்த்து என்னென்ன தெய்வங்கள் வணங்கப்படுதோ எல்லாத்தையும் மறுக்கணும். ரெண்டாவது தான் உறுதிப்படுத்தணும், வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் உறுதிப்படுத்தணும். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, மறுப்பதுன்ற அடிப்படையை எடுத்துக்கிட்டார். வணக்கத்துக்குரிய யாருமே இல்லை, ஆனா அல்லாஹ்வுக்கு மட்டும் வணக்கத்தை உறுதிப்படுத்தணும், அதை விட்டுட்டார். அவர் என்னவாயிடுவார்? ஏத்திஸ்ட், நாத்திகனா போயிடுவார். நாத்திகன் என்ன சொல்றாங்க? வணக்கத்துக்குரிய யாருமே இல்லை, எல்லாத்தையும் மறு, அல்லாஹ் கிடையாது, யாரும் கிடையாது, எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. அப்ப மறுப்பதுன்ற ஒரு அடிப்படை ஒருத்தர் எடுத்துட்டாரு, அவர் என்ன ஆயிடுவாரு? நாத்திகனா போயிடுவார். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, அல்லாஹ்விற்கு வணக்கம் இருக்கிறதுன்ற உறுதிப்படுத்துறாரு, அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மறுக்கணும் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுறாரு. அவர் என்னவா போயிடுவார்? போவார்? முஷ்ரிக்கா போயிடுவார், ஷிர்க் செய்யறவரா போயிடுவார். மக்கத்துக்கு காஃபிர்கள் தான் பண்ணாங்க. அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை உறுதிப்படுத்தினாங்க, ஆனா அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுக்கணும் அல்லாஹ் சொன்னாலும் என்ன செய்யலாம்? அவங்க மறுக்கணும். அப்ப மறுப்பதென்ற அடிப்படையை விட்டுட்டு உறுதிப்படுத்துவதென்ற அடிப்படையை மட்டும் ஒருத்தர் எடுத்தா என்ன ஆயிடுவாரு? ஷிர்க் செய்யக்கூடியவரா முஷ்ரிக்கா போயிடுவார். மறுப்பதென்ற அடிப்படையை எடுத்துக்கிட்டு உறுதிப்படுத்துவதென்ற அடிப்படையை ஒருத்தர் விட்டா என்ன ஆயிடுவார்? நாத்திகனா போயிடுவார். இந்த ரெண்டு அடிப்படை ஒருத்தர் எடுத்தாதான் என்னவா இருக்க முடியும்? முஸ்லீமா இருக்க முடியும். அப்ப கலிமாவை சொன்னா அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுக்கணும். கலிமா வெறும் வார்த்தை இல்லை, இந்த வார்த்தைக்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நமக்கு கொடுக்குறான்னா அந்த நம்பிக்கையை ஒருத்தர் உள்ளத்துல கொண்டு போய் அதன்படி வாழணும், அப்பதான் அது ஏத்துக்கப்படும். ஆனா நம்ம மக்கள்ல என்ன, கலிமா சொன்னதுக்கு அப்புறம் எப்படிங்க ஷிர்க் போவாரு? கலிமா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஒருத்தர் நரகத்துக்கு போவாரு? கலிமா சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் எப்படி இணைவிப்பாளர் ஆவாரு அப்படின்னு கேட்பாங்க. சரி வாங்க, இப்போ ஒருத்தர் கலிமா சொல்லிட்டாரு, அவர் சொல்றாரு நபியை ஏத்துக்கிட்டாரு, ஆனால் மிர்சா குலாம் அஹமது காதியானி நபி என்று ஒருத்தர் நம்புறார், காதியானியா இருக்கிறார். அவர் முஸ்லீமா? முஸ்லீம் இல்லை. ஏன் முஸ்லீம் இல்லை? அவர் தான் கலிமா சொல்லிட்டாருல்ல. இப்போ என்ன சொல்றோம், கலிமா சொன்னாலும் ரசூல்லா தான் கடைசி தூதர் நம்பணும், அவங்களுக்கு அப்புறம் ஒரு தூதர் வரமாட்டாங்கன்னு நம்பணும். மிர்சா குலாம் அஹமது காதியானி போய் ஏத்துக்கிறாரு, காதியானியா இருக்கிறாரு, இவர் எப்படிங்க முஸ்லீம் ஆக முடியும்? கரெக்ட், இவருடைய வாதம் கரெக்ட். ஏன்? கலிமா சொன்னாலும் ரசூல்லா கடைசி நபி நம்பணும், அவங்களுக்கு அப்புறம் ஒரு நபி வருவார்னு ஒருத்தர் நம்பினார்னா அவர் என்னவா இருக்க முடியாது? முஸ்லீமா இருக்க முடியாது. சரி, இப்போ வாங்க, ஒருவர் என்ன செய்யறாரு, லா இலாஹா இல்லல்லாஹ்ன்ற கலிமா சொல்றாரு, ஆனா சொல்றாரு ஜக்காத்து கடமையெல்லாம் நான் ஏத்துக்க முடியாதுன்றார். இவர் முஸ்லீமா? ஏன் முஸ்லீம் இல்லை? கலிமா தான் சொல்லிட்டாருல்ல, ஏன் முஸ்லீம் இல்லை?
ஜக்காத் என்ற கடமையை நம்பணும். மறுத்தாருன்னா என்ன ஆயிடுவாரு? முஸ்லீமா இருக்க முடியாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். இஸ்லாத்தில் அல்லாஹ் சொன்ன கடமையை ஒருத்தர் மறுக்கிறான்னா, புரிய வைத்ததுக்கு அப்புறம் மறுக்கிறான்னா முஸ்லீமா இருக்க முடியாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. சரி, இப்போ ஒரு தொழுகன்ற கடமை ஒருத்தர் மறுக்கிறார், கலிமா சொல்லிட்டார், தொழுல நம்மளை ஏற்றுக்க முடியாதுன்றார், அவர் முஸ்லீமா இல்லை. அப்போ கலிமா சொல்லிட்டு ஒருத்தர் ஜக்காத்தை மறுத்தா அவன் முஸ்லீம் கிடையாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். கலிமா சொல்லிட்டு ஒருத்தர் தொழுகன்ற கடமை மறுத்தா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறோம். கலிமா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி தூதர் என்பதை ஏற்றுக்காம ஒருத்தவன் ரசூல்லாவுக்கு அப்புறம் இந்த மிர்சா குலாம் காதியானி ஒருத்தர் வந்தாப்ல, அவரை நான் தூதராக ஏற்றுக்கிறேன்னு அவன் என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். அப்போ நோன்பை விட, தொழுகையை விட, ரசூல்லா இறுதி தூதர் என்ற நம்பிக்கையை விட மிக மேலாது உயர்ந்தது எது? எது? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா. அந்த கலிமாவை சொல்லிட்டு ஒருத்தன் அதுக்கு மாத்தமா நம்பிக்கையில் இருக்கிறான், அதுக்கு மாத்தமா நடக்கிறான்னா அவர் மட்டும் முஸ்லீமா, இது எப்படி இது முஸ்லீமாக முடியும்? கலிமா சொல்றதுனால ஒருத்தன் என்ன ஆயிட முடியாது? முஸ்லீம் ஆயிட முடியாது. அப்படி ஆகிறதா இருந்தால் முனாஃபிக்கு கூட ரசூல்லா காலத்தில் கலிமா சொன்னாங்க, அவங்க முஸ்லீமா? ஜக்காத் என்ற கடமையை சில பேர் நாங்கள் தர மாட்டோன்னு மறுத்தாங்க சஹாபாக்கள் காலத்தில். சஹாபாக்கள் என்ன எப்படி பார்த்தாங்க அவங்கள? யாரெல்லாம் ஜக்காத் என்ற கடமையை மறுக்கிறானோ அவன் என்ன ஆயிட்டான்? முர்த்தத் ஆயிட்டான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? போய் போரிட்டாங்க. முஸ்லிமா பின் கஸ்ஸாப், அதே மாதிரி அஸ்வத் அல் அனசி போன்றவங்க தர நபின்னு வாதிட்டாங்க. சஹாபாக்கள் அவங்க எடுத்து போர் செஞ்சாங்க. அவங்கள எப்படி பார்த்தாங்க? முர்த்ததா, காஃபிரா தான் பார்த்தாங்க. அப்போ கலிமா சொல்வதினால் ஒருத்தர் என்ன ஆகிட முடியாது? முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. அந்த கலிமாவின் படி நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த ஷிர்க் தொடர்பான விஷயத்துல நான்காவது ஒரு சந்தேகம் சில பேருக்கு என்னன்னா, சில பேர் என்ன பண்றாங்க, இந்த ஹிலாஃபா ஆட்சி அதிகாரம், இஸ்லாமிய ஆட்சின்னு பேசக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்கன்னா, லா இலாஹ இல்லான்னு சொன்னா ஷிர்க்னா என்ன தெரியுமா? ஷிர்க் என்று சொன்னால் ஷிர்குல் ஹாக்கிமியா, அதாவது சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. தௌஹீதுல் ஹாக்கிமியா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை கொண்டு ஒருவர் பிறருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று நம்பினா அதுதான் என்ன? ஷிர்க்குன்ற மாதிரி ஷிர்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொடுத்துருவாங்க. அது தப்பு. ஏன்னு சொன்னா நல்லா ஒன்று விளங்கிக்கணும், தௌஹீதுல் ஹாக்கிமியான்னு ஒரு தனி ஒரு பிரிவு கிடையாது. தௌஹீதுல் ஹாக்கிமியான்னு ஒரு பிரிவு கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது நம்ம நம்புறோம். பார்த்தீங்களா? எதுக்குள்ள வந்துடும்? தௌஹீதுல் ருபூபிய்யாவுக்குள்ள வந்துடும். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது என்பது எதுக்குள்ள வந்துடும்? தௌஹீதுல் உலூஹியால வந்துடும். எனவே அதை தனியாக பிரத்யேகமாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொன்று விளங்கணும். என்ன? இப்போ ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நாட்டில் முஸ்லீம் மன்னரும் சொல்லி அவர் சொல்லிக்கிறார் தன்னை. இப்போ அந்த நாட்டில் உள்ள மன்னரும் என்ன பண்ணுறாருன்னா, யாராவது திருடுனா கையை வெட்டிடுறாங்க, விபச்சாரம் செய்தால் கல்லால் இருந்து கொள்றாங்க, அல்லது கசைடி கொடுத்து தண்டனை நிறைவேற்றுறாங்க. இது என்ன? இது இஸ்லாமிய ஆட்சி அவங்க செயல்படுத்துகிறாங்களா இல்லையா? செயல்படுத்துகிறாங்க. சரி. இன்னொரு பக்கம் அந்த அரசனும் அந்த மன்னனும் அவனுடைய குடிமக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு தர்கா இருக்குது, அங்கே போய் அந்த தர்கா கிட்ட போய் நின்று அவங்கள அழைக்கிறாங்க, அவங்கள்ட்ட உதவிகளை வேண்டுறாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவங்களுக்கு செய்கிறாங்க. இப்போ நம்ம அவரை சொல்லுவோமா? இவர் செய்யக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? இஸ்லாத்தில் குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது மார்க்கத்தில் அது ஒரு பகுதி தான். அதை விட பிரதானமானது என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் இருக்கணும். அப்ப அதுல ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா என்ன ஆயிடுவார்? ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அவருடைய ஆட்சியெல்லாம் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்ல முடியாது. பாருங்க, ஈரான்ன்ற நாடு இருக்குது. ஈரானை பற்றி நம்ம நிறைய மக்கள் பேசுவாங்க. யாரெல்லாம் கிலாஃபாவை பற்றி பேசுகிறாங்களோ, ஆட்சி அதிகாரத்தை பற்றி, ஈரானை பார்த்தீங்களா அப்படி இஸ்லாமிய புரட்சி பண்ணிட்டாங்க, ஆயத்துல்லா ஹுமைனி வந்தார், பெரிய ஒரு இஸ்லாமிய புரட்சி ஏற்படுத்திட்டார் அப்படி இப்படின்னு. ஷியாக்களுடைய நம்பிக்கை என்ன? அலி ரலியல்லாஹு பற்றி அவங்க எப்படி நம்புகிறாங்க? மறைவான ஞானம் இருக்குன்னு நம்புகிறாங்க. அவங்களுடைய இமாமார்களுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு நம்புகிறாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் அவங்களுக்கு செய்கிறாங்க. மேலும் குஃப்ரான பல நம்பிக்கைகளை உள்ளத்தில் சுமந்துருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய ஆட்சியை பெயர இஸ்லாமிய ஆட்சி நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ இது ஒரு நீண்ட தலைப்பு, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்ன?
இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷிர்க் என்று சொன்னால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை அல்லாதவங்களுக்கு வணங்குறது தான் மொத்த ஷிர்க்குன்னு சில பேர் கிலாஃபாவை பேசுகிறவங்க, ஆட்சி அதிகாரத்தை பேசுகிறவங்க தப்பாக விளங்கிட்டாங்க. அது கிடையாது. அது ஒரு பகுதி தான். அடிப்படையானது என்ன? வணக்க வழிபாடு. அதில் ஒருத்தர் இணை கற்பிச்சிட்டாருன்னா அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை செயல்படுத்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதான் உதாரணம் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். சரி, அடுத்து வாங்க. ஷிர்கை பற்றி நம்ம அறியக்கூடிய சில சந்தேகங்களும் அதற்கான பதிலையும் பார்த்தோம். அடுத்து பாருங்க, ஷிர்க் என்பது 2 வகைப்படும். நம்ம காலில் கூட தெரியப்படுத்தணும். ஒன்று என்ன? அஷ்ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க். 2வது என்ன? அஷ்ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க். பெரிய ஷிர்க்னா என்ன? சுருக்கமாக சொல்றதா இருந்தா குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் ஷிர்க் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அதை செய்யறதுனால ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாரு சொல்லப்பட்ட அது என்னவாகும்? பெரிய ஷிர்காகும். குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் ஷிர்க் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அது ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாதுன்னு சொன்னால் அது என்னவாகும்? சின்ன ஷிர்காகும். இதுதான் பெரிய ஷிர்க்குக்கும் சின்ன ஷிர்க்குக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து பாருங்க, ஒருவர் பெரிய ஷிர்க்கு செஞ்சாருன்னா அவருக்கு ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன? ஏன் ஒரே ஷிர்க்குன்றாங்க? அதுக்கான காரணத்தை பாருங்க. முதல் காரணம், ஒருவர் இஸ்லாத்துல என்ன பாவத்தை செஞ்சாலும் சரி, ஒருத்தவர் திருடிட்டார், மது அருந்திட்டார், புறம் பேசிட்டார், விபச்சாரம் பண்ணிட்டார், அல்லது பொய் சொல்லிட்டார், இந்த மாதிரி பெரிய பாவம் செஞ்சுட்டார். இதனால என்ன ஆகிட மாட்டார்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். முஸ்லீமாக தான் இருப்பார், இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் ஒருவர் உண்மையை சொல்கிறார், நியாயமாக நடக்கிறாரு, நீதியாக நடக்கிறார், நல்ல எல்லா விஷயங்களும் ஒழுக்க மாண்பு எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், அல்லாஹ் அல்லாதவங்கள வணங்குறார். என்ன ஆகும்? அவர் என்னத்தை தான் இஸ்லாத்தின் படி நடந்தாலும் ஒழுக்க மாண்புகளை பேரனாலும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். புரியுதா? அப்போ ஷிர்க் ஏன் விபரீதமானது சொல்கிறோம்? அதுக்கான காரணம் இதுதான். ஷிர்க் என்பது எவ்வளோ பெரிய பாவம்னா, இதை ஒருத்தர் செஞ்சாருன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். மற்ற பாவங்களை செஞ்சால் கூட ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். ஆனால் ஷிர்க் என்ற பாவத்தை, குஃப்ர் என்ற பாவத்தை ஒருத்தர் செஞ்சாருன்னா என்ன? அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அடுத்து பாருங்க, ஷிர்க் என்பது ஏன் விபரீதமானதுன்றதுக்கு 2வது விஷயம் பாருங்க. ஒருவர் எந்த பாவத்தை இப்போ தொழுறாரு, நோன்பு வைக்கிறார், எல்லாம் பண்றாரு, பொய் சொல்லிட்டாரு, அவருடைய தொழுகைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அவருடைய நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒருத்தவர் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், பெரிய ஷிர்க்கை செய்கிறார், அல்லாஹ் அல்லாதவங்கள வணங்குறார். இப்போ என்னாச்சு? அவருடைய தொழுகையும் போச்சு, அவருடைய நோன்பும் போச்சு, அவருடைய ஜக்காத்தும் போச்சு, அவருடைய ஹஜ்ஜும் போச்சு, டோட்டலாக எல்லா நல்ல அமல்களும் வீணாக போயிடும். அப்போ எப்போ ஒரு மனிதன் கிட்ட பெரிய ஷிர்க் வந்துடுமோ அப்பவே என்ன ஆகிடும்? அவனுடைய எல்லா நல்ல அமல்களும் அழிக்கப்பட்டுடும். அதனால தான் ஷிர்க் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு முறை ஷிர்க்கை பற்றி பாடம் எடுக்கிறாங்க. அப்போது அந்த மாணவர்கள், உஸ்தாது இப்பவும் ஷிர்க்கு தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க புரிய வைக்கிறாங்க பாருங்க, ஒரு உதாரணம் மூலமாக. நம்ம ஊரில், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊர் இருக்குது, நம்ம ஊர் பக்கத்தில். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டுட்டு வேறொரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ சொன்னதுக்கப்புறம் மாணவர்கள்லாம் கேட்டு அமைதியாக இருக்கிறாங்க, ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை. அடுத்து சொல்கிறாங்க, நம்ம ஊரில் இந்த ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊரில் ஒரு மனிதன் தன்னுடைய மகரமான பெண்ணோடு தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. உடனே கோவப்படுறாங்க மாணவர்கள்லாம். ஆனால் மனுஷனா இப்படிலாம் இருப்பானா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க, ரொம்ப ரியாக்ஷன் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, பாருங்க, பாவத்திலேயே பெரிய பாவம் எது? ஷிர்க். அதை பற்றி நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் பெரிய எதிர்ப்புகளை காட்டல. அந்த பாவத்துக்கு விட சின்ன பாவம் தான் எது? சின்ன பாவம்னா அது பெரிய பாவம் தான், அதுக்கு இது சின்ன பாவம். ஏன்னா அல்லாஹ் நானே இதை மன்னிப்பான், ஷிர்க்கு மன்னிப்பே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட பாவம், இந்த பாவத்தை குறித்து நான் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யலை? பெருசாக அதுக்கு எதிர்ப்பு நீங்கள் காட்டுறீங்க. ஷிர்க்கை பற்றி சொல்லும் போது எதிர்ப்பு நீங்கள் காட்ட மாட்டீங்க. அப்படின்னு உங்களுக்கு அதை பற்றிய விபரீதம் தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த பாடத்தை நடத்துகிறாங்க, புரிய வைக்கிறாங்க. அப்போது ஷிர்க் என்பது எப்படிப்பட்ட ஒரு பாவம்னா, நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் வீணாக போயிடும். அதனால் இந்த ஷிர்க் விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்க, ஷிர்க் என்பது விபரீதமான என்பதற்கு 3வது ஒரு விஷயம் என்ன?
அல்லாஹ் ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத பாவத்தை தான் நாடி உங்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. 4வது அத்தியாயத்துல 48வது வசனம். நிச்சயமா அல்லாஹ் ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன். இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ ஷிர்க் என்ற பாவம் எப்படிப்பட்ட பாவம்னா, இந்த பாவத்தை ஒருத்தர் செஞ்சுட்டு அவனுக்கு என்ன இல்லை, மன்னிப்பு என்பதே கிடையாது. மற்ற பாவத்தை செஞ்சா கூட அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். அப்படி இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நரகத்தில் போட்டு அல்லாஹ் அதில் எடுத்துருவோம். ஆனால் ஷிர்க் என்ற பாவத்துக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. புரியுதா? ஷிர்க் எப்படிப்பட்ட டேஞ்சரான பாவம், பெரிய ஷிர்க்குக்கு மன்னிப்பே கிடையாது. அப்போ அதில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதனால தான் பார்க்குறோம், ஷைத்தான் ஒரு மனிதனை முதல்ல எந்த ஆயத்தை கொண்டு வீழ்த்துவான் தெரியுமா? பெரிய ஷிர்க்கை விளைவிப்பான். அதனால தான் நம்ம நிறைய மக்களை பார்க்குறோம், எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க, எவ்வளோ இபாதத்துகளை செய்கிறாங்க, ஆனால் ஷிர்க்கு செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் அதுக்கு மன்னிப்பே மாட்டான். அப்போ ஷிர்க் என்ற பாவத்தை ஒருத்தர் செஞ்சாருன்னா அவருக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. மரணிக்கிறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சு மீறிட்டாருன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அதே நிலையில் மரணிச்சிட்டாருன்னா அவருக்கு மன்னிப்பே கிடையாது. அடுத்து பாருங்க, ஷிர்க் எந்த அளவுக்கு விபரீதமானதுன்னா, 4வது ஒரு விஷயம், ஒருவர் ஷிர்க்கு செஞ்சிட்டாருன்னா அவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் எது? நரகம்தான். ஷிர்க் ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னா அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் எது? நரகம்தான். அதுலேருந்து அவர் வெளியேறவே முடியாது. மற்ற பாவங்களை செஞ்சா கூட அல்லாஹ் நாடுன்னா மன்னிக்கலாம். அப்படி இல்லையா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் நரகத்தை தூக்கி எறியப்பட்டு பிறகு தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்துடுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுஹ்ரஜு மினன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஃபீ கல்பிஹி வதுன புர்ரத்து மின் கைர். யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவருடைய உள்ளத்தில் அணு அளவு நன்மை இருந்தால் கூட நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுருவார். அணு அளவு நன்மை இருந்தால் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தாருன்னா நரகத்துக்கே போனாலும் கடைசியில் அது வெளியேற்றப்பட்டுருவார். ஆனால் ஒரு மனிதன் ஷிர்க்கு செஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். சொர்க்கத்துக்கு அவன் வரவே முடியாது. நரகம்தான் நிரந்தரமான தங்குமிடம். அப்போது இந்த பாவத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், நம்ம எவ்வளோ பொடுபோக்காக இருக்கிறோம் பாருங்க. நிறைய பேருக்கு ஷிர்க்கை பற்றி தெரியலை, நிறைய பேருக்கு அதை பற்றிய விவரம் தெரியல. ஆகவே இது பற்றிய விவரம் நம்மக்கிட்ட அவசியமாக இருக்கணும். எந்த நிலையில் நம்மக்கிட்ட ஷிர்க் வரக்கூடாது. அதை நான் காலையில் கூட சொன்னேன். இப்ராஹிம் நபி பாருங்க, சிலையை உடைச்சாங்க தன் கையினால். உடைச்சிட்டு அல்லாட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க? அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சந்ததிகளையும் சிலை வழிபாட்டை விட்டு காப்பாத்துன்னு கேட்குறாங்க. ஒரு நபி தன் கையால் அதை உடைச்சவங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க போகிறோம். எவ்வளோ விஷயங்கள் அல்லாட்ட நம்ம கேட்குறோம். என்னைக்காவது நாம் அல்லாஹ் ஷிர்க்ல இருந்து காப்பாற்று நம்ம கேட்குறோமா? நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? நம்ம தான் கனிமா சொல்லிட்டோம்ல, சொர்க்கத்துக்கு நேராக போயிடுவோம். ஷைத்தான் எங்கேயாவது வீழ்த்திடுவோம். நம்ம அனுதினமும் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஷிர்க் ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சாருன்னா நிரந்தரமா நரகத்தில் இருப்பாரு. அவரு சொர்க்கத்தை அவர் மீது அல்லாஹ் ஹராமாக்கிடுறான் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, சின்ன ஷிர்க். சின்ன ஷிர்க்னா என்ன? காலையில் உங்களுக்கு சொன்னேன். சின்ன ஷிர்க் என்பது என்ன? குர்ஆன் சொன்னாலும் இங்கெல்லாம் ஷிர்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டு அது ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாதோ அது என்னவாகும்? சின்ன ஷிர்காகும். இறங்குங்களா? சின்ன ஷிர்க்னா குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் ஷிர்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டு அது ஒருவரை வெளியேற்றாதுன்னு சொன்னா, இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார்னா சின்ன ஷிர்க். நான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒருத்தர் தாயத்தை கட்டுறார். தாயத்தை கட்டிட்டு இதுக்கு நேரடியாக நன்மை தரக்கூடிய ஆற்றல் இருக்குது, தாயத்துக்கு நேரடியாக அந்த பவர் இருக்குன்னு நம்புறாருன்னா அது என்னவாகும்? பெரிய ஷிர்க். ஒருவர் தாயத்தை அணிகிறார், அணிஞ்சிட்டு இதுக்கெல்லாம் அந்த ஆற்றல் கிடையாது, இது நேரடியாக நமக்கு நன்மை தீமையெல்லாம் கொடுக்காது, இது மூலமாக அல்லாஹ் தான் தர்றான், இதை கொண்டு அல்லாஹ் தர்றான், இது மூலமாக அல்லாஹ் தர்றான்னு நம்புனாலும் அது என்னவாகும்? சின்ன ஷிர்கா. எனக்குதா? அப்போ சின்ன ஷிர்க்குன்னு சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, சின்ன ஷிர்க் எப்படி? சொல் மூலமாக வரும். சொல் எப்படி? ஒருத்தவர் ஏன் அங்கே அம்மா மீது சத்தியமா, எங்கள் வாப்பா மீது சத்தியமா, அத்தா மீது சத்தியமான்னு சொல்லி சத்தியம் பண்ணால் அது என்னவாகும்? சொல்லின் மூலமாக வரக்கூடிய ஷிர்க். மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக அவ் கஃபர. யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவங்க சத்தியம் செய்கிறாரோ என்ன செஞ்சிட்டார்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்துட்டார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ சின்ன ஷிர்க் என்பது சொல் மூலமாக வரும். அதே மாதிரி சின்ன ஷிர்க் என்பது
ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள சில காரியங்கள் மூலமா வரும். உதாரணத்துக்கு ஒருவர் அவருடைய உள்ளத்துல முகஸ்துதி வருது, பிறர் பார்க்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து தன்னுடைய இபாதத்தை அழகாக்குறார், பிறர் பார்த்து தன்னை புகழ்வாங்க என்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார். இது என்னவாகும்? ரியா. அப்ப இந்த ரியாவும் என்ன? சிறிய ஷிர்காக தான் ரசூலா சொல்றாங்க. உங்க மீது நான் அதிகமா பயப்படுறது இந்த விஷயத்துல, சின்ன ஷிர்க் விஷயத்துல. அப்புறம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒம ஷிர்குல் அஸ்கர், அல்லாஹ்வுடைய தூதரே சின்ன ஷிர்க் என்றால் என்னன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, சின்ன ஷிர்க் என்றால் ரியா என்று சொன்னார். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த சின்ன ஷிர்க் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும், அதுல இருந்தும் விலகி இருக்கணும். ஆகவே இங்க பெரிய ஷிர்க்கை பத்தியும் சின்ன ஷிர்க்கை பத்தி சில விவரங்களை பார்த்தோம். அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பெரிய ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவர் பெரிய ஷிர்க்ல விழுந்துட்டாருன்னா என்ன ஆயிடுவார்? அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். சின்ன ஷிர்க்கு ஒருத்தர்கிட்ட வந்துச்சு சொன்னா என்ன ஆக மாட்டார்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். ஆனால் என்ன, அவருடைய ஈமான்ல அது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து பாருங்க, பெரிய ஷிர்க்கை செஞ்சா ஒருத்தருடைய எல்லா நல்ல அமல்களும் என்ன ஆயிடும்? வீணா போயிடும். ஹஜ் அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சிருப்பாரு, தொழுகை அல்லாஹ்வுக்காக தான் தொழுதிருப்பாரு, நோன்பு அல்லாஹ்வுக்காக தான் வச்சிருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவார்? இன்னொரு பக்கம் அவுலியா மகான்கள் பேர்ல நேர்ச்சை பண்ணுவாரு, அவங்க மேல நம்பிக்கை வைப்பாரு. அப்ப என்ன ஆயிடும்? தொழுகையும் போயிடும், அல்லாஹ்வுக்கு செஞ்ச நோன்பும் போயிடும். ஏன்னா எப்போ ஒரு காரியத்துல பெரிய ஷிர்க் வந்துடுமோ அப்ப என்ன ஆவார்? அவருடைய எல்லா நல்லறங்களும் அழிக்கப்படும். சின்ன ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அது எந்த அமல்ல கலக்குதோ அந்த அமல் மட்டும் வீணா போகும். ஒருத்தர் தொழுதாரு, அல்லாஹ்வுக்காக தான் தொழுதார், நோன்பு வச்சார், அல்லாஹ்வுக்காக வச்சார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான தர்மம் செய்யும் போது அவருக்கு ஒரு முகஸ்துதி மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு, மக்கள் பிறர் புகழ் வாங்கணும் எண்ணம் வந்துச்சு, எதுல கலந்ததோ அந்த ஒரு அமல் மட்டும் வீணா போகும், மற்ற எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து பாருங்க, ஒருவர் பெரிய ஷிர்க் செஞ்சுட்டாருன்னா நிரந்தரமா நரகத்தில் இருப்பார், சொர்க்கம் அவர் மீது ஹராமாக்கப்படும். சின்ன ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது என்ன செய்யறாங்க, அதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்றாங்க, சின்ன ஷிர்க் என்பதும் அல்லாஹ் வந்து மன்னிக்க மாட்டான் என்ன அர்த்தம்? அவங்க நரகத்துக்கு போவாங்க, தண்டனையை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்படின்றாங்க. இன்னும் சில அறிஞர் இல்ல, மற்ற பெரும்பாவங்களை மாதிரி தான் அதுவும் ஒன்று, அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ் பொதுவா சொல்றான், ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான். அந்த அடிப்படையில பெரிய ஷிர்க் செஞ்சாலும் சின்ன ஷிர்க் செஞ்சாலும் மன்னிப்பு கிடையாது. அவர் என்னவார்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டா என்று சொன்னால் நரகத்தில் நுழைவார். நரகத்துல நுழைஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஷிர்க் செஞ்சாருன்னா நிரந்தரமா இருப்பார். சின்ன ஷிர்க் செஞ்சாருன்னா தண்டனையை அனுபவித்து விட்டு பிறகு சொர்க்கத்துக்கு வந்துடுவார். எனக்குதா? அப்ப சின்ன ஷிர்க்குக்கும் பெரிய ஷிர்க்குக்கும் உள்ள வித்தியாசம், சின்ன ஷிர்க் செய்யறவருக்கும் பெரிய ஷிர்க் செய்யறவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லாஹ் ரெண்டுத்தையும் மன்னிக்க மாட்டான். அந்த நரகத்துக்கு போனாலும் இதை செஞ்சவர் நிரந்தரமா இருப்பார். எதை செஞ்சவர்? பெரிய ஷிர்க் செஞ்சவர். சின்ன ஷிர்க் செஞ்சவர் தண்டனை அனுபவித்து விட்டு சொர்க்கத்துக்கு வந்துடுவாரு. ஆகவே ஷிர்க் தொடர்பான விஷயத்துல காலையிலிருந்து நாம இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய அந்த முதலாவது காரியத்தை மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கணும். 9 காரியம் மிச்சம் இருக்கு. வேறு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நான் ஒரு சின்ன அந்த நூலை கூட உங்களுக்கு எழுதியிருக்கேன், விருப்பம் உள்ளவங்க அந்த நூலை கூட என்ன செய்யுங்க, தேவைப்பட்டா வாங்கி கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல நாம ஷிர்க் தொடர்பான இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்களை முதலாவது காரியத்தை குறித்து விரிவாக பார்த்தோம். ஷிர்க்னா என்ன, அதனுடைய பொருள் என்ன, இபாதத்துனா என்ன, அதனுடைய பொருள் என்ன, நிபந்தனைகள் என்ன, அதற்கான அடிப்படைகள் என்ன, ஷிர்க்கை பற்றி சில விவரங்கள், அதில் வரக்கூடிய சந்தேகங்கள், ஷிர்க்கு பற்றி சில பேர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க, அதற்கான சரியான விளக்கம் என்ன என்பதை குறித்தெல்லாம் நம்ம காலையில் சில விஷயங்களை பார்த்தோம். நம்ம எந்த விஷயங்களை பார்த்தோமோ அந்த விஷயத்தை சரியான முறையில் அறிந்து இந்த ஷிர்க் என்ற பாவத்திலிருந்து விலகி இருந்து இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே சரியான முறையில் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முகஸ்துதி எந்த அமல்ல கலக்குதோ அந்த அமல் மட்டும் வீணா. உதாரணத்துக்கு நான் காலைல கூட சொன்னேன், ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் தர்மம் பண்றாரு, பண்ணிட்டு இருக்கும்போது 50,000 பண்ணாரு, கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்தாரு. எவனோ ஒருத்தன் வந்து சவுண்ட் விட்டு நீங்கள் பெரிய வல்லல், நீங்கள் பெரிய பாரின்னு புகழ ஆரம்பிச்சிட்டான். உடனே அவருக்கு மைண்டு மாறிடுச்சு, எண்ணம் மாறிடுச்சு. பின்னாடி உள்ள அந்த 50,000 கொடுக்கும்போது முகஸ்துதி வந்துச்சுன்னு சொன்னால் முன்னாடி கொடுத்த 50,000 எந்த பாதிப்பும் கிடையாது, பின்னாடி உள்ளது பாதிப்பு ஏற்படுத்தும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் முழு தொழுகையை உள்ளடக்கியது தான் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான இது. இப்போ 4 ரக்காத் தொழுகும் போது 2 ரக்காத் ஒழுங்காக தொழுதாரு, 3 ரக்காத் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா டோட்டலாக அந்த ஒரு தொழுகை போயிடும். எதுக்காக நீட்டுறாங்க? போட்டிக்காக.
அதான் முகஸ்துதியோட அடிப்படையில் செஞ்சால் அது மாதிரி செய்யக்கூடாது, அது முகஸ்துதியில் வந்துடும். ஓதி பொதுவாக நபிகள் நாயகம் சாசனை தொட்டு தண்ணியை வந்து ரசூல் சாசம் அவர்கள் வந்து ஓதி தண்ணியில் ஊதுனாங்கன்னு சில அறிவிப்புகள் வருது. அந்த அறிவிப்புகள்லாம் பலகீனமாக இருக்குது. இருந்தாலும் சஹாபாக்களை தொட்டு சில அறிவிப்புகளை பார்க்குறோம். சஹாபாக்கள் அந்த மாதிரி தண்ணியில் ஊதியிருக்கிறாங்க. எனவே அது மாதிரி செய்யறது பிரச்சனை இல்லை, செய்யலாம். சலஃபுகள்கிட்ட இந்த ஆதாரம் இல்லை. இல்லை மந்திரங்கள்லாம் இல்லை, குர்ஆன் சூரால வரக்கூடிய துவாக்கள் நம்மளா வந்து இது பண்ணிக்கிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை, ஓதி டேரெக்டாக ஊதுறோம். அந்த மாதிரிலாம் இல்லை, காகிதத்தை எழுதி இலையில எழுதி அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக ஊதிருக்கிறாங்க, தண்ணியில் ஊதிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் செய்யலாம். அதான் ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒன்று விளங்கிக்கணும். நாம் எந்த பொருள் மீது இது நன்மை தீமை அளிக்கக்கூடிய அதிகாரம் இதுக்கு நேரடியாக இருக்குது நம்ம நம்புனா அது பெரிய ஷிர்க். அப்படி அந்த பொருள் மீது நம்பிக்கை இல்லாமல் இது மூலமாக அல்லாஹ் நமக்கு நிவாரணம் தருவான், இது மூலமாக அல்லாஹ் தஆலா தீமையை நீக்குவான், இது நேரடியாக நீக்காது, அல்லாஹ் தான் நீக்கிறவன், இதை கொண்டு நீக்குவான்றத காரணமாக ஆக்கணும்னு சொன்னால் அது சின்ன ஷிர்க். அப்போ அது எந்த நம்பிக்கையில் பண்ணுறாங்களோ அது சின்ன ஷிர்க்கு தான் பண்ணலான்னு கிடையாது. ஷைத்தான் சின்ன ஷிர்க்கை விலை வச்சு ஒருத்தவங்களை பெரிய ஷிர்க்கில் போய் தள்ளுவான். அதனால் சின்ன ஷிர்க்கானாலும் சரி அதிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சரி, முடிச்சுப்பா. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.